என்னோட கஸ்டமருக்கு மட்டும் எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரில. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாத்லாம் வந்து லைனிங் இல்லாமல் தைச்சா 1 டைம் 2 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கி பிசைஞ்சுக்கிட்டு நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து விலகி வந்துடும். திரும்ப வந்து அதை வந்து நம்ம ஒட்டு கொடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கிளாத்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைனிங் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். தைக்க கொடுக்குறவங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் டெய்லர் சொன்னாங்க அப்படின்னா அதை செய்யுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த காசுக்கு தைக்க கொடுத்துருக்க அமௌண்ட்டு வேஸ்ட்டு தான். நானும் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன். இதில் அவங்க சைஸுக்கு வேறு ப்ளவுஸில் பல இடத்துல ஒட்டு போடுறதா இருக்குது. அப்படின்னா 1 டைம் கூட அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, சிம்பிளாக நீ டைட்டாக தைக்காத, லூஸாக தைச்சி கொடு, லூஸாக தைச்சி கொடுத்தா அந்த மைக்கு பிசுறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் வந்து நீங்கள் எப்படி தைக்கிறீங்க, அந்த நூல் பிசுறு வராமல் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிருவேன். இதுலேயே வந்து நீங்கள் ஜிக்ஜாக் சிசர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அதுவும் ட்ரை பண்ணிட்டேன். பட் எனக்கு என்ன தான் யூஸ் பண்ணாலும் நான் ஜிக்ஜாக் சிசர் வச்சு தான் ஃபுல்லாக வந்து கட்டிங் போடுறேன். அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து நூல் வந்து ஃபேராக தான் செய்யுது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.